Lokesh, Yes, ma'am. here, Abhirami from Dinamalar. Hi, ma'am. First of all, thanks and appreciation for this clarification. ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பற்றி போயிட்டே இருந்தது. வெல்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. டு யூ ஹாவ் எனி ஐடியா டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்போ 2 ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா, நடிக்கலாமா, இல்லை நீங்கள் டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு? இல்லை மேம், இது திரும்பி போகிறக்கான விஷயமே இல்லை. இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான், அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷன் டைரக்ஷன் தான் மேம். நான் அதில் தான் இருக்க போகிறேன். இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தால் நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போவோம். சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும், ஸோ தட் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க. ஸோ டசன்ட் தட் டிஃபீட் தி பர்பஸ்? இல்லைங்க, அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ். பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு டைம் லைனில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம். அது நடக்காமல் போகும்போது நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது. அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம் என்னென்னா, ஆஃப்டர் கூலி ஐ நோ ஐல் டேக் ஒரு 7-8 months பிரேக்குன்னு சொல்லி. ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போது தான், அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு 60 days போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும். எதிர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு பதிலாக இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம், கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணுன்னா பிரச்சனை தான். ஸோ இந்த வயசில் ஓடி பார்த்தலாங்க தான்.